ஹீரோவுடைய கசின் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. நீல் இப்போ ஒரு வாரத்துல நான் ஊரை விட்டு போயிடுவேன்னு சொல்றாரு. ஹீரோயினும் நான் உங்க கூட வந்துடுறேன். நீலோ ஹீரோ பத்தி யோசிச்சியான்னு கேக்குறாரு. ஆமா, நம்மள பத்தி அவர்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றாங்க. நீலுக்கு பிடிக்கும்னு ஹீரோயின் ஆசையா மட்டன் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ லேட்டா தான் வருவான், அப்புறமா பரிமாறன் மாமியார் சொல்றாங்க. ஆனா நீலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் நீல் தான் சொல்லாம கொல்லாம ஊரை விட்டு போயிட்டானேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஹீரோயின் நீல உண்மையா தான் லவ் பண்ணிருப்பாங்க, அவரோட போய் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா நீல் இவங்க கிட்ட கூட சொல்லாம போயிருப்பாரு. இப்ப ஹீரோவும் வந்துடுறாரு. எனக்காக ஆசையா மட்டன் செஞ்சிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோயினோ நான் உங்களுக்காக மட்டன் செய்யல, நான் நீலுக்காக தான் செஞ்சேன், நான் அவனை லவ் பண்றேன், ஆனா அவனை ஏமாத்திட்டு சொல்லாம கூட போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ஹீரோ பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாரு. இப்ப பிரசன்ட்ல இதை கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டரோ ஹஸ்பண்டோட தம்பி கிட்டே ரிலேஷன்ஷிப்ல இருந்து இது தப்பா தெரியலையான்னு கேக்குறாரு. நீல்னாலதான் எனக்கு ஹீரோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. ஹீரோ பழையபடி லென்ஸ் எல்லாம் கழட்டிட்டு கண்ணாடி போட்டுக்கிறாரு. இப்ப இவர் டெல்லிக்கு தான் வந்திருக்காரு. நீல பார்த்து பேசணும் தான் வந்திருப்பாரு. ஆனா நீல பார்த்ததுமே கோவப்பட்டு இப்ப ஸ்க்ரூ டிரைவராலே அவர் குத்திடுறாரு. நீலும் ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா நீல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால ஹீரோவை பயங்கரமா அடிச்சிடுறாரு. அப்ப கூட ஹீரோ அங்கிருந்து போகாம வாசல்ல உட்காந்துட்டு இருக்காரு. நீலும் நான் பண்ணது தப்பு தான், எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் ஒன்னா இருந்து சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவோ என்ன பார்த்தவங்க எல்லாருக்கும் முட்டாள் மாதிரி தெரியுது, இவனால என்ன பண்ண முடியும் தானே இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. ஹீரோயினோ வீட்டுக்கு வந்த ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன அடிபட்டு இருக்கு, எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறாங்க. நான் நீல பார்க்கதான் போனேன், உன்னை அவனை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா அவன் அடிச்சிட்டான், போதுமா, எனக்கு உன்னை பார்த்தாலே கோவமா வருது, ஒழுங்கா இந்த வீட்டு விட்டு போயிடு, இல்லைன்னா என் கையாலே உன்னை சாவடிச்சிருவேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினோ அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டு விட்டு போலான்னு கிளம்புறாங்க. ஹீரோயின் ஆட்டோ பிடிக்கலான்னு வெளியே வெயிட் பண்றாங்க. நீலோட ஃப்ரெண்ட்ஸோ நீல் இல்லைன்னா என்ன, நாங்க உங்களை நல்லா பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை உள்ள போய் சொல்லிடுறாரு. நீல் மட்டும் இல்ல, நாங்களும் அண்ணிய சந்தோஷமா பாத்துக்கிறோம்னு சொல்றானுங்க. இதை கேட்கிற ஹீரோயினுக்கு நம்ம பண்ண தப்புக்காக ஹீரோ தண்டனை அனுபவிக்கிறாருன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஹீரோயின் வீட்டை விட்டு போக மாட்டாங்க. ஹீரோ எந்த தண்டனை கொடுத்தாலும் இந்த வீட்டுல இருந்தே வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க.